என் பர்சனாலிட்டி தகுந்த மாதிரி மன்மதன் அழகா பேர் வச்சிருக்காங்க. முடிஞ்சா முழுசா பேரை சொல்லி கூப்பிடு, இல்லைன்னா கூப்பிடாத. என்னையா பண்ண சொல்ற? இந்த பேரோட அந்த பேர் தான் உனக்கு பொருத்தமா இருக்கு. அப்படியா? நீ கூட தான் முறுக்கு வைக்கிறோனாட்டு இருக்கிற. நானும் முறுக்கு போகுது கூப்பிட்டுமா? மண்ணு முறுக்கு மண்ணு முறுக்கு மண்ணு முறுக்கு முறுக்கு. நிறுத்துங்க. இது என்ன வீடா பீச்சா? மண்ணு முறுக்கு மசால் வடைன்னுகிட்டு நீங்க 2 பேரும் இந்த குடும்பத்துக்கு மூத்த பிள்ளைங்க மாதிரி ஒத்துமையா இருந்து லட்சுமி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். அதை விட்டுட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. அம்மா, அத பத்தி பேசதாம நாங்க வந்தோம். அதுக்குள்ள நீ கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போயிட்ட. அம்மா, லட்சுமி என்னமா சொன்னா? பொண்ணு பார்க்க சரின்னு சொன்னானா? அவன் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மாமா பொண்ணு வீட்டுக்கு போய் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ண முடியுமா? நீங்க 2 பேரும் தான் லட்சுமிக்கு பொண்ணு பாக்குறீங்களா? என்ன கர்ணாவுக்கு பொண்ணு பாப்பாங்க? ஐயோ மாமா, இந்த மாதிரி மொக்கத்தனமா ஜோக் அடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. லட்சுமிக்கு பொண்ணு பாக்குற வேலையை நானும் என் வீட்டுக்காரும் ஏத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க முந்திரிக்கிட்டத்தனமா அந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க. அதானே? ஏய், என்ன முந்திரி கொட்டை அது இதுன்னு மரியாதை இல்லாம பேசுற? நான் தான் சொன்னேன். என்ன இப்போ என் பிள்ளைக்கு நீயும் புருஷனும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்ன பத்திரமா எழுதி கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சேன். தப்பு என்ன இருக்குதுல? எப்படியோ எல்லாருமா சேர்ந்து லட்சுமிக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதுதானே முக்கியம். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நல்லா கேளுமா, நாக்க புடிங்கிக்கிற மாதிரி. ஏய், மொக்கா பேசுறது சரியில்லடே. அத்தா, என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு அதே வேலை இன்னொருத்தர் கொடுத்தா என்ன அர்த்தம்? உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கரெக்ட். அம்மா, என்ன நம்பலன்னா பரவாயில்ல, அதுக்காக என் வீட்டுக்காரன் நம்பாம இருப்பியா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ஏய், நிறுத்துறி. கோவில் திருவிழால சாமி வந்த மாதிரி ஒரே முட்டை ஆடுற. பொறுப்பை ஏத்துக்கிட்டா மட்டும் போதாது, அது எங்களை மாதிரி கரெக்டா செஞ்சு முடிக்கணும். புருஷனும் பொண்டாட்டியும் எத்தனை வர நீ பாத்திருப்பீங்க? இல்ல எத்தனை பொண்ணு வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பீங்க? ஏங்க, கல்யாணத்துக்கு வரன் பாக்குறது சும்மாவா? ரோட்ல போற பொண்ணெல்லாம் கொண்டு வந்து லட்சுமி பக்கத்துல உட்கார வைக்க முடியுமா? லட்சுமியோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் சரியான வரன் அமையல, அதுதான் லேட்டு. ஆமா, நீ பொண்ணு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லட்சுமிக்கு பல்லெல்லாம் விழுந்து கிழவன் ஆயிடுவான். ஒன்னும் சொல்லி தப்பு இல்லையா? உன்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஏன் மாப்பிள திடீர்னு ஏன் தலையை உருட்டுறீங்க? பின்ன என்னமா, இவர் வேகத்தை தான் இவங்க கல்யாணத்தன்னைக்கே பார்த்தோமே. இவர் சுகுணா கழுத்துல 3 முடிச்சு போடுறதுக்குள்ள நம்ம மண்டபத்தையே காலி பண்ணிட்டு வந்துட்டோமே. ஏமா அத மறந்தா தொலைச்சிட்ட? The great insult. சுகுணா, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வா போலாம். மாப்பிள, வா. ஐயோ, இருங்க மாப்பிள. வா. மாப்பிள, சொன்னா கேளுங்க, இருங்க. பின்ன என்னம்மா, அவர் அவமானப்படுத்தினா என்ன அவமானப்படுத்தின மாதிரி இல்லையா? ஏய் ஜமுனா, இப்ப நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன்டி. நீங்க பாத்திருக்க பொண்ணோட போட்டோவை லட்சுமி கிட்ட காட்டுவோம். நாங்க பார்க்க போற பொண்ணோட போட்டோவை லட்சுமி கிட்ட காட்டுவோம். அவ யார செலக்ட் பண்றான்னு பாப்போமா? கண்டிப்பா நாங்க சொல்ற பொண்ணை தாண்டி அவன் செலக்ட் பண்ணுவான். நாங்க சொல்ற பொண்ணை தாண்டி அவன் செலக்ட் பண்ணுவான் தெரியுமா? ஐயோ, 2 பேரும் நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் என்ன அக்கா தங்கச்சிங்களா இல்ல சக்கரத்திங்களா? இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? கடைசியா சொல்றேன் கேட்டுக்கங்க. முதல்ல பெரிய மாப்பிள்ள பார்த்த பொண்ணை லட்சுமிக்கு காட்டுவோம். பிடிச்சிருந்தா சரி, இல்லையா அதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற பொண்ணை காட்டுவோம். அது வரைக்கும் இந்த பேச்சே எடுக்க வேண்டாம். கர்ணா, சமையல் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் சாப்பாடு போடு. போங்க மாப்பிள்ள, போங்க. வாயா, வந்து கொட்டிக்க வா. போ போ. உடம்பு பார்த்தா தெரியல யார் அதிகமா கொட்டிக்கிறாங்கன்னு. அப்பாடா கடவுளே, லட்சுமிக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ளார இவங்களெல்லாம் நான் எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. மேடம், இங்க சீஃப் ரிப்போர்ட்டர் ராமச்சந்திரன் எங்க இருக்காரு? அதோ அந்த கேபின். ஓகே, தேங்க்ஸ். ஹலோ அங்கிள். அட, கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்க. அட்ரஸ் கண்டுபிடிக்க ஈஸியா இருந்ததா? பத்திரிக்கை ஆபீஸ்ன்றனால ஈஸியா இருந்தது. சரிம்மா, உன்னை பத்தி எடிட்டர்ட்ட நேத்தே பேசிட்டேன். சரி அங்கிள். உன்னை பார்க்க மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காரு. நீ நினைச்ச காரியம் நடக்கணும்னா நீ பேசுற விதத்துல தான் இருக்கு. என்ன அங்கிள் இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? நான் என்ன வேலையா கேட்டேன்? 1 month இனோஸ் ட்ரைனிங்கா ஒர்க் பண்ண பர்மிஷன் தானே கேட்டேன். இங்க பாருமா, உன்ன மாதிரி டெய்லி நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தா ப்ரெஸ் நடத்த முடியாது. அப்புறம் ட்ரைனிங் சென்டர் தான் நடத்திட்டு இருக்கணும். சரி வா, எடிட்டர் போய் பார்ப்போம். யோ கருணாகரா, என்னையா இது? சென்டர் பேஜ் ஃபோட்டோலாம் ஓகே, ஆனால் கமெண்ட்ஸில் தான் கொஞ்சம் காரம் பத்தலையே. 6 வாரத்துக்கு மேலே போகக்கூடாது. சரி சரி, வேற ஏதாவது எழுதி அனுப்பியா? சரி, சீக்கிரம் அனுப்பியா? ம், என்னையா? சார், நான் சொன்னேனே அந்த பொண்ணு இதுதான்.
சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு. ஓகே சார். ம். இந்தாங்க சார் என் பயோடேட்டா. நீலா, உன் முழு பேரே நீலா தானா? ஆமாங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்க? அனுசுயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசத்தில் டிப்ளமோ ஃபைனல் இயர் பண்ணுறேன் சார். எனக்கு பொதுவாக அந்த ஜர்னலிசம் படித்தவங்களே பிடிக்காதுமா. சும்மா புக்கை மேய்ஞ்சிட்டு எக்ஸாமில் வாந்தி எடுத்து மார்க் வாங்கிட்டா நீ ஜர்னலிஸ்ட் ஆகிடுவியா? பத்திரிக்கை புத்திங்கிறது இயல்பாக வரணும். எல்லா விஷயத்தையும் வேற கோணத்தில் பார்க்க தெரியணுமா? தேறி படிச்சுட்டு வர்றவங்களுக்கு சுட்டு போட்டாலும் இதெல்லாம் வராது. இதை பாரு, நான் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்காத, உள்ளதான் சொல்கிறேன். இதெல்லாம் அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இருக்கலாம் சார். ஆனால் நான் காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடி உங்கள் பத்திரிக்கையில் வேலை கொடுத்துருந்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தில் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே. பரவாயில்ல, நல்லா தான் பேசுகிற. நல்லாவும் எழுதுவேன் சார். பார்ப்போம். ராமச்சந்திரன் சொன்னதுனால தான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன். ஆமாம், உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு? ஸ்போர்ட்ஸா, சினிமாவா, இல்லை பாலிடிக்ஸா? எல்லாத்துலேயும் தான் சார். எதை செஞ்சாலும் யூத்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் செய்யணும். அதான் சார் என்னோட பாலிசி. குட். அப்போ நீ ஒன்று பண்ணு. இன்னைக்கு இருக்கிற யூத்தோட மனசை பாதிக்கிற விஷயங்கள் என்னென்னு ஒரு 10-15 பேர்கிட்ட பேசி எழுதி எடுத்துட்டு வா. அரசியல் பற்றி, கரப்ஷன் பற்றி, விலைவாசி பற்றி, சினிமா பற்றி, காதல் பற்றி, ஃபேஷன் பற்றி, எல்லாத்தை பற்றியும் கேளு. என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்க சொல்கிற விஷயங்கள்லேருந்து காமனாக த்ரெட் எடுக்க முடிஞ்சா அதுதான் மேட்டர். சொல்கிறது புரியுதா? புரியுது சார். இதை ஒழுங்காக செஞ்சீங்கன்னா உனக்கு 1 மாதம் இன்னொரு ட்ரைனிங்க்கு அலோவ் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கலன்னா ஐம் சாரி, அவ்வளோதான். நிச்சயமா சார், என்னால் நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். குட், ட்ரை பண்ணு. தேங்க்யூ சார். ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லை. நானும் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடி வர்றீங்க, பின்னாடி வர்றீங்க, யூ டர்ன் போடுறீங்க, ஹாரன் அடிக்கிறீங்க. எப்போதும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணா எப்படி? புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க பாஸ். இல்லைங்க, அது வந்து நீங்க என்ன திக்குவாயா? தெளிவா பேசுங்க. என்ன தலையில பேனா? நீங்க யாரு? எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? நானும் உங்க ஏரியாவில் தாங்க இருக்கேன். அப்படியா? பார்த்ததே இல்லையே உங்களை. ஆனா நான் உங்களை பார்த்துக்கிட்டு தாங்க இருப்பேன். அச்சோ, இப்படி ஒரே ஆளை பார்த்துட்டு இருந்தா சித்தப்பிரமா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் போய் டாக்டர் பாருங்க. எனக்கு பிடிச்சிருக்கிற வியாதிக்கு நீங்க தாங்க டாக்டர். இஸ் இட்? அப்போ ஆப்ரேஷன் பண்ணிட வேண்டியதா? ஆமா, நீங்க என்ன லவ் பண்றீங்களா? ஆமாங்க, 6 மாசமா உங்களை தவிர என் மனசுல வேற நினைப்பே இல்லைங்க. ஓ, உங்ககிட்ட எவ்வளோ தடவை பேசணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலங்க. ஃபோன்லையாவது பேசலான்னு ஆசைப்பட்டேன், நம்பர் கிடைக்கலங்க. அச்சச்சோ. உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நிறைய தடவை நீங்கள் வருவீங்களான்னு வெயிட் பண்ணியிருக்கேங்க. ஐயோ, தெரியாம போச்சே. உங்க மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். சோ சாரிங்க. ஐயோ, சாரிங்களா எதுக்குங்க? என் லவ் நீங்கள் ஏற்றுக்கிட்டா அதுவே போதுங்க. எங்க நடு ரோட்ல வச்சா? காதல்ன்றது பெரிய விஷயங்க. கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. கண்டிப்பாங்க, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, ஒன்று வேணா பண்ணுவோம். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு சிவன் பார்க் வந்துருங்க. அங்க நம்ம பேசி முடிவு பண்ணிப்போம். நிஜமாவாங்க? என்னால் நம்பவே முடியலங்க. நிஜமாதாங்க. லவ் விஷயத்துல பொய் சொல்லக்கூடாது. காதல் சாமி கண்ணை குத்திரும். ஆமாங்க, நீங்க வந்துருங்க, அங்க பார்த்துப்போம். ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் கண்டிப்பாக வந்துடுறேன், நீங்களும் மறக்காமல் வந்துடுங்க. கண்டிப்பாங்க, நான் வராமலா? வரேன். ஏங்க ஒரு நிமிஷம். என்னது இது? லவ் லெட்டர். அதான் சொல்லிட்டீங்களே. என் மனசில் இருக்கிறதெல்லாம் இதில். அதான் ஈவினிங் பார்க்ல மீட் பண்றோம்ல, அங்க வச்சு கொடுங்க. ஆமா, உங்க பேர் என்ன பாஸ்? முத்துப்பாண்டிங்க. நைஸ் நேம். கில்லி பட வில்லன் பேர். வரேன்.
நீங்க பாருங்க. வாங்கய்யா. என்ன கண்ணாயிரம், ஆ, எப்படி நடக்குது வேலைலாம்? நல்லா நடந்துகிட்டு இருக்குய்யா. ஆ. சின்ன சின்ன வேலை தான் இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல முடிஞ்சிடும். சரி. கட்டின வீட்டை பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கு கண்ணாயிரம். அரை துண்டு நிலத்துல சின்னதா வீடு கட்டின எனக்கே எப்படி இருக்க, மைசூர் பேலஸ், தாஜ்மஹால் எல்லாம் கட்டினவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ராஜா வந்து மாளிகை கட்டினது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கீங்களே, இதாங்க பெரிய விஷயம். கண்ணாயிரம், ஐயா, என்னது இது? இன்னொரு கோட்டை அடிச்சா சரியா போயிடுங்கய்யா. கொஞ்சம் பாத்துக்குங்க. ஆ. பெயிண்ட் என்ன வேலை வைக்குது தெரியுமா? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டுறீங்கன்னு எனக்கு தெரியுங்க. யோ செத்த வாயா, யோ கொஞ்சம் வந்துட்டு போயா. என்ன? கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு போய் வேலையை பாரு. அட இருப்புல, ஐயா வந்திருக்காருல, இந்த நேரத்துல கஞ்சி கொண்டாந்துருக்கேன், அது கொண்டாந்துருக்கேன். அவர் என்ன நினைப்பாரு? என்ன கண்ணாயிரம் எப்படி சொல்லிட்ட? எனக்கும் சேர்த்து கஞ்சி ஊத்த சொல்லுவேன்னு பார்த்தேன். ஐயா, எங்க வீட்டுல போய் நீங்க கஞ்சி சாப்பிடுவீங்களா? அட ஏன் சாப்பிட்டா என்ன தப்பு? வா, நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், நீ வந்து வாட்ச்மேனா இருக்க, அவ்வளவுதானே வித்தியாசம். நான் வீடு கட்டிட்டா முதலாளி ஆயிடுவேனா? வா வா உட்கார், குடுமா. கண்ணாயிரம், இந்தயா தண்ணி. நாம என்னைக்குமே ஒண்ணுதான், புரிஞ்சுக்கோ. கொடுப்புல, ஐயாவுக்கு கஞ்சி ஊத்து, கை கழுவுங்க ஐயா. வெங்காயம் எடுத்துங்க. இந்தாங்கய்யா சாப்பிடுங்க. கொடுப்புல, நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டேன். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அப்போ நான் கிளம்புறேன் கண்ணாயிரம். நல்லதுங்க ஐயா. ஐயா, ம். நேற்று மேஸ்திரி வந்து சொன்னாரு, டைல்ஸ் பார்த்து அனுப்பிச்சிங்கன்னா நாளைக்கு போட்டுடலான்னு சொன்னாரியா. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி வரமா. சரிங்க ஐயா. ஹலோ. ஹலோ அப்பா, நான் நிலா பேசுறேன். சொல்லுமா. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு சிவன் பார்க் வந்துருங்கப்பா. ஏமா, என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, நீங்க வாங்க சொல்றேன். என்ன டென்ஷன் ஆக்காதம்மா, என்ன விஷயம் சொல்லு. அப்பா நேர்ல வாங்க சொல்றேன். சரி வரேன். சார் இந்தாங்க டீ. ஏண்டா, இங்கே நான் ஒருத்தன் டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி பேப்பர் படிச்சிட்டு இருக்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு பாயில் தூக்கி தலையில் போடுறேன் பாரு. நேற்று என்னடா நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. ஏண்டா, உன்னை ஹாஸ்பிட்டல் வாசலில் இறக்கி விட்டுட்டு சக்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தானடா போனேன். அப்போ கூட நீ விஷயத்த சொல்லலை. சொல்ல முடியலடா. 2 பேர் ஆட்டோவில் போகலான்னு சொன்னாங்க. சூப்பராக ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, எப்படியாவது லவ் சொல்லிடலாம். நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாவி பைய டாக்டர் ஒருத்தன் வழியை வந்து லிஃப்ட் கொடுத்து எங்கள் 2 பேரையும் வீட்டு வாசலே இறக்கி விட்டு போயிட்டான். காரில் போனா என்ன, ஆட்டோவில் போனா என்ன, மேட்ரை பேசி முடிக்க உனக்கு துப்பு இல்லை. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. அவளுக்கு கல்யாணம் ஆகி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்க போறா. நீ தாடியோட அலைய வேண்டியதுதான். பேச மாட்டேன். அவள் தான் வார்த்தைக்கு வார்த்தை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் மனசில் உண்மையாகவே நான் எந்த லெவலில் இருக்குன்னு எனக்கே ரொம்ப டவுட்டாகவே இருக்கு. இதில் வேற எங்கள் அம்மா நான் பொண்ணு பார்க்க வரலேன்னு அவட்டே சொல்கிறாங்க. டேய், சூப்பர் சான்ஸ்ரா இது. இவ தான் நீ எதிர்பார்க்குற மருமக. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட வேண்டியதானே. இதே மாதிரி எங்கள் அம்மாட்ட போய் நான் சொன்னேன்னு வையேன், ஊரை கூட்டி கலாட்டா பண்ணிடுவாங்க. டேய், உன் லவ்வுக்கு எதிரி வேற யாரும் இல்லை, நீயும் உன் பயமும் தான். எனக்கு என்ன, லைஃப் முழுக்க லவ் பண்ணிட்டே இரு. கல்யாணத்தை அடுத்த ஜென்மத்தில் வச்சுக்க. மாஸ்டர் 2 டீ. மச்சான், உனக்கு மேட்டர் தெரியுமாடா? என்னடா? நம்ம முத்துப்பாண்டியில் இந்த ஆட்டோ டிரைவர் சிவநேசம் பொண்ணை ரூட்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டான்டா. என்னடா சொல்ற? நம்பவே முடியல. நிஜந்தாண்டா மச்சான், 6 மாசமா பின்னாலே சுற்றி நின்றுருக்கான். இன்னைக்கு தான் கரெக்ட் பண்ணானா. அவனே ஃபோன் போட்டு சொன்னான்டா. என்னடா நம்பவே முடியல? சரியா கேட்டியா? கன்ஃபார்ம்டா, ஆட்டோக்காரன் சிவநேசம் பொண்ணே தான் அது. உனக்கு டவுட்டாக இருந்தா ஈவினிங் 5 மணிக்கு சிவன் பார்க் போய் பாரு. சிவன் பார்க்கா? அங்க என்னடா பண்ண போறாங்க? 2 பேரும் மீட் பண்ணி பேச போறாங்களாம். மச்சான், அது மட்டும் இல்லடா, நம்மளுக்கெல்லாம் நைட்டு பார்ட்டி இருக்கான். அவன் வர சொல்லியிருக்கான். நாம கண்டிப்பா போறோம். சாரி
வேலை இருக்குடா. டேய் என்னடா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்கான். டேய் வேலை இருக்குடா. நான் புரிஞ்சுக்கடா. டேய் நான் வேணா அவன் யாருன்னு கேட்டு வரட்டா? வேணாண்டா, அவங்க ஏதாவது சொல்ல போகிறாங்க. டேய் எனக்கு என்னமோ நிச்சயமா சக்தியா இருக்காதுன்னு தோணுது. இருந்தாலும் ஒன்று தப்பு இல்லைடா. அவள் ஒருத்தனை லவ் பண்ணுறான்னா அது அவளோட உரிமை. இதை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒதுங்கிக்கிறது தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் கொடுக்குற மரியாதை. நல்ல வேலை, பொண்ணு பார்க்க வர சொல்லி எங்கள் அம்மா காலையில் தான் சொன்னாங்க. இப்படியாவது சக்தியை பார்த்து விஷயத்த சொல்லிடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இந்த விஷயம் காதில் விழுந்துருச்சு. டேய் லக்ஷ்மி, எதுக்கு ஒரு தடவை சக்தி கிட்ட பேசு. அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வா. ஏன்னா இல்லைடா, நீ கிளம்பு. இன்னைக்கு சாயந்தரம் நான் சிவன் பார்க் போய் பார்க்குறேன். சக்தி மட்டும் அவனை பார்க்க வந்தான்னா அவன் மனசை நான் இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். என் வழியை நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நீ கிளம்பு. நான் சொல்ல போறேன் நல்லா கேளுங்க. உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. உள்ளத நான் சொல்ல போறேன் நல்லா கேளுங்க. உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. ஆமா உண்டு வாசங்க. சரி சரி, இப்போ எல்லாரும் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். புது வீட்டுக்கு டைல்ஸ் பார்க்கணும். போய் டிசைன் செலக்ட் பண்ணலாமா? வாங்க வாங்க.